வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் நம்ம ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணி 2 நாள் கிட்ட ஆகுது. ஆனா லைன் அப்ல 6 ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நாளைக்கு லீவு தான். ஸோ நாளைக்கு உட்காந்து அந்த 6யும் கம்ப்ளீட் பண்ணிருவேன். அதில முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேல வந்து போஸ்ட் பண்றேன்னா, அதுபோக இன்னொரு ஆர்டிக்கல் ரொம்பவே வந்து முக்கியமான ஆர்டிக்கல். ஏன்னா, ஸோ ஒரு கம்பெனி வேணும்னே அவங்களே கில் பண்ணிக்கிறாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா, ரிவைவ் ஆகுறாங்க. இதனால பங்குச்சந்தையில ஏற்ற இறக்கத்த பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியலா கிரியேட் பண்றாங்கங்கிறத பற்றியான ஒரு ஆர்டிக்கல் வந்து இருக்கு. ஸோ, அதில என்னோட வியூ பாயிண்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இன்னும் வந்து கம்பெனிஸ் இப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு புரிதல நல்லா உள்வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, அத பற்றி விலாவரியாவும், ஸோ இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிற பற்றியான பல அப்டேட்டும் நம்ம ஒன் பை ஒன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, இப்ப நம்ம அப்டேட்குள்ள போவோம். நம்ம பார்க்க போறது HDFC பேங்க் பற்றியான அப்டேட். அவங்களுடைய Q4 பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ, வழக்கம் போல என்ன பிசினஸ் அப்டேட் எல்லாம் வந்து நல்லா படமா தான் வந்து குடுப்பாங்க. என்ன இந்த இடத்துல லோன் குரோத் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருந்தது. பட் இப்ப லோன் குரோத் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து உயர ஆரம்பிச்சிருக்கு. 17% பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர்ல க்ரோ ஆயிருக்கு. அதே சமயத்துல இந்த சிடி ரேஷியோவும் வந்து உயர்ந்திருக்கு. அரவுண்ட் வந்து ஒரு 106லேருந்து 108 வரைக்கும் வந்து சிடி ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ இவங்க ஆல்ரெடி என்ன நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, சிடி ரேஷியோவை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. 100க்குள்ள வந்துருவோம். அதே சமயத்துல ஸோ இந்த FY 27ல நாங்க சிஸ்டமோட குரோத் என்னவோ அந்த குரோத்தை வந்து நாங்க ரீச் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அடுத்தது ஸோ இன்னும் அந்த FY 27 எண்டுல சிஸ்டம் குரோத்தை காட்டிலும் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை நாங்க குடுப்போம் அப்படின்ட்டு HDFC பேங்க் தரப்புல இருந்து அப்டேட் நமக்கு முன்னக்கூட்டியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து கிடைச்சிருந்தது. பட் அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அதில முதல் படியே இப்போ அட்வான்ஸஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே சமயத்தில இந்த கிரெடிட் டெபாசிட்ட எப்படி குறைக்கிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். அதே மாரி டெபாசிட் பார்க்கும்போதும் டபுள் டிஜிட் குரோத் தான் HDFC பேங்க்குக்கு குடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து HDFC பேங்க் இப்போ வந்து பெரும் ஒரு சரிவை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில HDFC பேங்க் மேலேயும் வந்து நம்பிக்கை அப்படியே வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த HDFC பேங்க் ஒரு பீக்ல இருந்து ஒரு கரெக்ஷன் ஆகும்போது HDFC பேங்க் வாங்கலாமா, HDFC பேங்க் வாங்கலாமா, நல்ல புக் வேல்யூல இருக்கே அப்படின்ட்டு தொடர்ந்து கேள்விகள் வந்தது. ஆனால் இப்போ கரெக்ஷன் ஆகும்போது ரூ. 500 போனா பார்த்துக்கலாங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு பலரும் வந்து வராங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட். ஸோ கரெக்ஷனை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ரீசெண்டாக நமக்கு இந்த HDFC பேங்க்கில் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஏற்பட்டது. ஸோ அப்படியே ஸ்லோவாக வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரைசிஸ்னால இது இன்னும் எவ்வளோ சரியும் அப்படின்றலாம் நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்து மேற்கொண்டு ஒரு நல்ல சரிவை வந்து சந்திச்சதுன்னா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் எடுத்துட்டு நல்ல குவான்டிட்டிஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இறங்குனதும் கொண்டு போய் 10,00,000 போட்டு HDFC பேங்க்கை நம்மளால் வாங்கலாம் முடியாது. ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பொசிஷனை வந்து பில்ட் பண்ணணும். அப்படி நம்ம பில்ட் பண்ணணும்னா பங்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு கிடைக்கணும். அதை நீங்கள் எப்போவுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா கீழே இறங்குனதுக்கப்புறம் நான் போய் பொசிஷன் பில்ட் பண்ணுறேங்கிறதெல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய வேலையே இல்லை. ஏன்னா இது இன்கேஸ் வந்து ஒரு ₹500 போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன தெரியுமா தோணும்? முடிஞ்சுங்க HDFC பேங்க்லாம் அவ்வளோதான். இனியெல்லாம் வந்து எந்திரிக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கான அதாவது பெரும் பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஆர்வம் இருக்காது. மாறா பயம் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வரணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா தாண்டி வருவதற்கு ஸ்லோவாக நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணணும். நான் ₹500 வரும்னு சொல்லலை. பட் மேபி வந்ததுன்னா அப்பவும் நமக்கு பயம் இல்லாமல் இருக்கணும்னா தொடர்ந்து ஸ்லோவாக சின்ன சின்னதாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றியான புரிதலை தொடர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது டெபாசிட் 17% க்ரோ ஆயிருக்கு. அட்வான்சஸ் பார்க்கும்போது 20% கிட்ட வந்து க்ரோ ஆயிருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் பிஸ்னஸ் அப்டேட்டில் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து தந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இன்னுமே இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ரீட்டைல் இன்வெஸ்டர் மத்தியில் ரொம்பவே பிரபலமான ஒரு பேங்காக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைனாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பங்கு கீழே பெருசாக இறங்குனாலும் சரி, இதுதான்ப்பா எனக்கு ஃபேவரட் அப்படின்ட்டு பலரும் வந்து இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப காலமாக இந்த IDFC பேங்க் வந்து
பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ஏற்படலை. ஸோ மாறா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து புதுசா வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும். ஏன் ரீசெண்டாக வந்து இந்த ஒரு ஃப்ராட் இஷ்யூவில் வந்து சிக்கினப்ப பங்கு பெரும் சரிவை சந்திச்சுது. அப்பவும் போயிட்டு இப்போ விட்டா வாங்க முடியாதுன்ட்டு அதுலேயும் பலரும் வந்து குதிச்சாங்க. ஆனால் இப்போ அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சரிவில் தான் இந்த பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று, ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் வந்து இறங்கல. மோஸ்ட்டாக பல வங்கி பங்குகளும் நல்ல சரிவை கொடுத்துட்ருக்கு. ஆனால் ஸோ பல வங்கி பங்குகளும் ஒரு ஏற்றத்தை கொடுத்து இறங்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. 24ல் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை தான் இந்த பங்கு கொடுத்துட்ருக்கு. லாஸ்ட் இதோட ஒரு உச்சம் பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர். ஸோ இந்த உச்சத்தில் எந்த அளவுக்கு இந்த பங்கை விரட்டி வாங்கினாங்க அப்படின்ட்டு பலருக்கும் அது தெரியும். புதுசாக வந்தவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து தெரியாது. ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருடம் ஆக போகுது. அடுத்த செப்டம்பர் வந்ததுன்னா 3 வருஷம். 3 வருஷத்தில் என்ன ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. சின்ன பேங்க்ல நம்ம பொசிஷன் பெருசாக பில்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் இப்படி நம்ம பண்ணணும்னா அது ரிஸ்க். இந்த மாதிரி எஸ்டிஎஃப்சியோ இல்லை ஆக்சிஸ், கோட்டாக் இந்த மாதிரி பங்கு, ஐசிஐசிஐ இதெல்லாம் கிடச்சிதுன்னா நமக்கு அது ஒரு பொன்னான வாய்ப்பு. எந்த இடத்த நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பொசிஷனாக இருந்தாலும் சரி. ஸோ பார்த்து சரியாக வந்து தேர்வு செய்வதை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஆனால் இதே பேங்க் ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ நம்மளோட வியூ டெஃபினட்டாக வந்து மாறும். ஸோ பார்ப்போம் வருதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் பங்குகள் பற்றியான அப்டேட். FY 26ல் என்னென்ன கார் அதிகமாக விற்றுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் டிசைர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இன்க்ரீஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த டிசைர்லேயும் சரி, நெக்ஸான்லேயும் சரி, ரெண்டுலேயும் கணிசமாக ஒரே அளவுக்கான ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்தபடியாக கிரெட்டா இருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல். ஹியூண்டாயிலேருந்து ஒரே மாடல்னால் அது இந்த கிரெட்டா தான். வென்யூ இருக்குது, பட் கிரெட்டா அளவுக்கு அவங்க நல்ல ஒரு விற்பனையை கொடுக்கல. அதே சமயத்தில் மாருதி சுசுகி எர்டிகா இருக்குது, ஸ்விஃப்ட் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. டாடா பஞ்ச் இருக்காங்க. என்ன இயர் ஆன் இயர் சேல்ஸில் கம்மி ஆயிருக்கு, டிக்ளைன் ஆகிருக்கு. அதே மாதிரி வேகனார் சேல்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு, பிரசா சேல்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. இருந்தாலும் இவங்கெல்லாம் டாப் 10ல் இருக்கக்கூடிய மாடல்ஸாக இருக்காங்க. ஸோ அடுத்தது ஸ்கார்பியோ இருக்குது, ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்தது பலீனோ இருக்குது, அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டாப் 10 காராக இருக்குது. இன்னும் இந்த 26 மார்ச்சுக்கான டேட்டா நமக்கு கிடைக்கல. ஸோ என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்ட்டு இதில் கரெக்டாக சியாரா, அடுத்தது வெக்டோரிஸ், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆர்வமாக இருக்கேன். ஸோ புதுசாக டஸ்டர் வேறு ஆட் ஆகிருக்கு. அது எந்த அளவுக்கான ஒரு போட்டியை கொடுக்குதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் டஸ்டர் எல்லாம் பக்கத்தில் நெருங்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த 3 மாடலுக்கும் தான் போட்டி இருக்க போகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் தரப்பில் இருந்த அப்டேட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஹியூண்டாயில் போல்டர் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி, இந்த தாரு, டிஃபெண்டர் அண்ட் இந்த பிரான்கோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காக்டெயிலாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போது பல கான்செப்ட் மாடல்ஸை வந்து இப்போது லீக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 எர்த் அண்ட் வீனஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இப்போது சும்மா வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் மாடலெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கல. நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் தொடர்ந்து புது மாடல் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வத்தை வந்து நிறுவனம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் ஒரு தரமான கம்பெனி, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது குளோபலான்னு பார்த்தா ரொம்ப சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த ஹியூண்டாய் இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் பின்தங்கி இருந்தாலும் லாங் டேர்மில் ஹியூண்டாயோட ஒரு விளையாட்டு வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இஷ்யூனால் மேபி ஒரு சரிதல் இந்த பங்கில் ஏற்பட்டுதுன்னா அப்போது இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஆனால் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயமும் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ அடுத்தது டோரன் பவர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டோரன் பவர் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஒரு கிலோவுக்கு ரூ. 2000 அப்படின்ட்டு வந்து உயர்த்தியிருக்காங்க. இந்த ஈரான் வார் காரணமாக, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் காரணமாக இந்த போர் என்றைக்கு முடியும்னு தெரியல. ஆனால் பெரும் பதற்றம் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருக்கு. மார்க்கெட்டில் ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குவதற்கான காரணம் ஸோ இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னால நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை டெஃபினட்டாக ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்க போகுது. சீக்கிரம் முடியலைன்னா இதை பற்றி நம்ம விரிவாக வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.